பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார் திரு செங்கோட்டையன். நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். செங்கோட்டையின் இணைப்பின் மூலம் விஜய் சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு டி என் ரகு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, யோசித்து நிதானமாக எடுக்கப்பட்ட முடிவுதானா திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவு, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த கோபத்தில் அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவா? மெயினா கோபத்துல இப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தான் நியூஸ் கார்த்திகேயன். இப்போ ஓபிஎஸ் வெளியில வந்த போது அல்லது வெளியில அனுப்பப்பட்ட போது அவருக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் அண்ணாவை தூக்கி பிடிக்கிற, அதை விட எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி, ஒரு தலைவர், அது மாதிரி கரிஸ்மா உள்ள தலைவர். அவரே சுட்டி காமிச்ச மாதிரி அவ்வளோ பேர் டிவியில் பார்க்குறாங்கன்னு டிவி ஓனர்ஸே அவர்கிட்ட சொல்கிறாங்க. அது நிதர்சனமான உண்மை. விஜய் வெளியில் வந்தாலே அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இருக்குங்கிறது. ஸோ அவர் ஏற்கனவே தலைவர்களாக கொண்டாடினவங்களுடைய இமேஜ் இவருக்கு இருக்கு. அவங்கெல்லாம் வழி நடத்துகிறவங்க இல்லை, வழிபட தகுந்தவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதே மோல்டில் இருக்கிறதுனால அவருக்கு இந்த பக்கம் போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதே அரசியல் தானே அது. அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் பின்னாடி இருந்தவர். அப்புறம் 21ஆம் நூற்றாண்டில் தமிழக அரசியலில் நாங்கள் தான் எம்ஜிஆர், நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்துருக்குறோம். ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், ஒருத்தர் ஒரு அதுக்கப்புறம் இன்னொரு எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி வந்திருக்கிற விஜய். மேபி திமுக மேலே உள்ள வெறுப்பை சொல்கிற, இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணுற எம்ஜிஆர்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருடைய பாஸ்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவுக்கு தான் போயிருக்கணும், அல்லது திமுகவோட ஒரு நட்போடு இருந்தவங்க. விஜயகாந்தோடைய திருமணத்தையே கருணாநிதி அவர்கள் தான் நடத்தி வச்சாரு. எஸ்ஏசி விஜயோடைய அப்பா அவர் திமுகவுடைய கொள்கைகளுக்கு ஒரு இணக்கமாக இருந்த ஒரு டைரக்டர் சினிமாலேயே. பட் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக ரெண்டு பேருமே, அட்லீஸ்ட் விஜயகாந்தாவது ஜெயலலிதாவே எதிர்த்தார் முதல் எலெக்ஷன்ல. இவர் கம்ஃபர்டபுளா அந்த ஏடிஎம்கே வாக்குகளை அப்படியே நம்ம வாங்கணும், ஏடிஎம்கே அரசியலை செய்யணும். அப்புறம் எம்ஜிஆருங்கிறவருக்கு ஒரு வெற்றி பெற்றவர் ஒரு இமேஜ் இருக்கு. அப்புறம் கருணாநிதியை திமுகவை எதிர்த்து தான் அவரோட அரசியல், அதே அரசியலை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ள வந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் அவருடைய அஜெண்டாவுக்கு அல்லது அவருடைய பெர்செப்ஷனுக்கு ஏன் செட் ஆகிறாருன்னா, எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காரு 1977. அந்த 1977 எலெக்ஷன்ல எம்ஜிஆரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளம் காட்டப்பட்டு எம்எல்ஏ ஆனவர் இவர் உங்களுக்கு செங்கோட்டையன். விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார், அவரும் எம்ஜிஆரோட இருந்தவர். மேபி மோர் இன்டெலிஜென்ட் தென் பெர்ஹாப்ஸ் செங்கோட்டையன். அவர் விஜயகாந்துக்கு வழி காமிச்சார். அதே மாதிரி இவருக்கு அந்த எம்ஜிஆரோட லெகசி இருக்குன்னு சொல்லலை, பட் ஒரு கண்டினியூட்டி மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் அவர் ஒரு ரசிகர் கூட்டம், சீரியஸ்னஸ் இல்லாதவங்க, அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்ததுக்கு பதிலளிக்கும் விதமாக இது வரைக்கும் யாரையுமே பெரிய அளவில் சேர்க்கல. அது விஜயோட பிரசன்ஸ்ல ஒரு பெரிய அக்கேஷன் ஆகி யாருமே கட்சியில சேர்க்கல. இதுக்கு முன்பு நம்ம இந்த அதிமுக தலைவர்கள் நகர்வு குறித்தெல்லாம் பேசும்போது, ஓபிஎஸ் கூட்டணிக்கு போவாரா தாவேகாவோடு, டிடிவி தினகரன் போவாரான்னு பேசும்போது உங்க பெர்செப்ஷன் என்னவா இருந்ததுன்னா, சேர்க்கக்கூடாது திரு விஜய், ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, டிடிவி தினகரனை சேர்க்கக்கூடாது, சசிகலாவை சேர்க்கக்கூடாது, ஏடிஎம்கேங்கிற அந்த லக்கேஜோட இவர் டிராவல் பண்ணக்கூடாது, ஏன்னா ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு அவர் திமுக மீது விமர்சனங்களை முன் வச்சுட்டு அதிமுக தலைவர்களை உள்ள சேர்த்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு பலவீனமா வரும் நினைவு நினைக்கிறேன். 100% நான் இப்பயுமே சொல்லுவேன். இப்ப நீங்க பிரிச்சு பாக்குறீங்களா டிடிவி ஓபிஎஸ் வேற, செங்கோட்டையன் வேற? நான் அவரோட வியூ பாயிண்ட், விஜயோட வியூ பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் என்னோட சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எம்ஜிஆர் 1977ல எம்ஜிஆர் மாற்றத்தை ஏற்படுத்தினாரு, எம்ஜிஆர்னு அவர் நிறைய பேசுறாரு. இப்போ அவர் புது எம்ஜிஆர் ஃபேன் மாதிரியே இருக்குது. முன்ன இந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆரோட ஃபேனா எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப அந்த அரசியலுக்காக, அதுவும் திமுக எதிர்ப்பை இவர் பேசுறதுனால, பிரதானப்படுத்துறதுனால எம்ஜிஆரோட இமேஜை பயன்படுத்தினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா ஜெயலலிதா இமேஜே சொல்றாங்க, புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய ஆட்சின்றாங்க. புரியல எனக்கு. நீங்க இவர் செங்கோட்டையன் புனித ஆட்சின்னு சொல்லிட்டு சட்ட பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு. அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஜெயலலிதா வழக்க நடத்தினது ஒரு ஆலமரத்தடியில ஒரு சொம்ப வச்சுக்கிட்டு யாரும் பஞ்சாயத்துல இல்ல,
ஸ்பெஷல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அது அந்த தீர்ப்பு வந்திருக்குது. அதில் ஒரு ஏஎம்னா இருந்தவங்க அது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக இன்னும் 2 நாளில் தீர்ப்பு கொடுத்த மாதிரி எத்தனை வருஷம் நடந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆடாக இருக்குது. நான் விஜயே அந்த கேள்வி கேட்கணும். ஒன்று வந்து ஏடிஎம்கேல பிரச்சனைனா ஏடிஎம்கேல மோதணும், எல்லாரும் ஒன்றிணைக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், அப்பதான் திமுக தோக்கடிக்க முடியும்னு ஏடிஎம்கேல எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க போராடணும். அதை விட்டுட்டு நீங்க பிஜேபியில இருக்கிற தலைவர்கள் போய் டெல்லியில பாக்குறது, அதுவும் வந்து யாருக்கும் தெரியாம பாக்குறது. சேகர் பாபுவோட போட்டோ இருக்கான்னு கேட்டாரு. இப்போ நீங்க அவரு நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்தா சொல்றாங்க, அதுக்கு போட்டோ கேட்க முடியுமா? அரசியல்ல போட்டோ இல்லாமல் பார்க்க முடியும்ல. அப்படிப்பட்ட அப்பவே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட பிஜேபி சண்டை போட்டிருக்கணும். எங்க கட்சியில பிரச்சனை பண்றோம், நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் இன்னும் வீக்கனா இருக்க மாட்டாரு. ஸோ இப்போ இவர் புனித ஆட்சின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா படத்தை இதுல ஷர்ட் பேக்ல வச்சுதான் நியாயமே கிடையாது. நான் இப்பயும் தான் சொல்லுவேன். விஜய்க்கு வந்து நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கேயோட போனா ஜெயிக்கலாம், ஏடிஎம்கேயோட சேர்ந்தா ஸ்வீப் பண்ணலாம் அப்படிங்கிறத விட ஒரு மாற்றம்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ண வந்தாருன்னா விஜயகாந்த் 2006 சொன்ன மாதிரி 2 கட்சிகளுக்கும் நான் மாற்று. ஏன்னா திமுகவில் வந்து குடும்ப ஆட்சி இருக்கதான் எதுக்குறேன், அது ஒரு பார்ப்பனியத்தோட அங்கமா நான் பாக்குறேன், அது வன்மையா கண்டிக்க வேண்டியது. ஆனால் அது மட்டும் தான் பிரச்சனையா? ஏடிஎம்கே செய்த ஊழல்கள் பிரச்சனை இல்லையா? அவங்களே டிஎம்கே அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுக்கிறாங்க, ஜெயலலிதா இன்னொரு குடும்பத்துக்கு செஞ்சாங்க. ஏதோ ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை வந்து சுரண்டதுக்கு அலோவ் பண்ணாங்க, அது ஓகேவா? அது 2 பேரையும் ஆதரிச்சவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவை மட்டும் இல்ல, சசிகலா பின்னாடி இருந்தவர், இன்னைக்கு அவங்கள சின்னமான்னு கூப்பிட்டு இருக்கிறவர். அவருக்கு என்ன ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்குது புனித ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா டெஃபினட்டா லக்கேஜ் தான். அதுக்கு வந்து விஜய் வந்து எந்த அவருக்கு பேகேஜும் கிடையாது. அவர் வந்து நான் என்னுடைய ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் அரசியல் ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நான் பதவி வாங்கி கொடுப்பேன். அதான் பலவீனன்றாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவங்களை வச்சு ஜெயிக்கணும்ன்றது முடியாது. அவர் முகம் மட்டுமே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளராக முன்னிறுத்த முடியாது. திமுக அதிமுகவோடு ஒப்பீடு செய்கிற போது அங்க இருக்கிற வேட்பாளர்கள் பலம் வந்து விஜய்க்கு இல்லைன்றதுனால தானே திரு செங்கோட்டையன் இணைப்பு வந்து பெருசா பேசப்பட்டுச்சு நேத்துல இருந்து. அவர் எனக்கு அது பெரிய பலம் கொடுக்குமாங்கிறத விட அவருக்கு அந்த எம்ஜிஆர் லெகசி வேணும்னு நினைக்கிறாரு. வேற எந்த கட்சிக்கு போகாதவர், 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர். துரைமுருகன் மட்டும் தான் 10 டைம் எம்எல்ஏ இப்ப இருக்கிற அசம்பிளியில. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இவர் இருக்காரு. ஸோ அந்த எம்ஜிஆர் இருந்தவர், எம்ஜிஆரால எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றவர் நம்மளோட வந்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் செங்கோட்டையனால எவ்வளவு பெரிய ஹெல்ப் இருக்கு போது எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஜெனரேஷனல் கேப்பே இருக்குது. எம்ஜிஆர் லெகசி உதவி செய்யும் நம்பர் அவர் நினைக்கிறார். ஒரு கண்டினியூவேஷன், அட்லீஸ்ட் ஒரு தொடர்பு இருந்ததுன்னா மக்கள் மனசுல, நான் ஏற்கனவே டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப 1977 எம்எல்ஏ இருந்தவர் என் பக்கம் வந்தாருன்னா அவர் பண்ண போற உதவியை விட மக்களுக்கு அந்த பெர்செப்ஷன் பேட்டில் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவரோட கட்சி அவரை நம்பிதான் இருக்குது. இந்த நிர்வாக குழு, அந்த குழு, இந்த குழு எல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லா முடிவும் அவர் தான் எடுக்க போறாரு. அந்த ஒரு தனி மனித வழிபாட்டை நம்பிதான் அந்த கட்சியே இருக்குது. அப்படி இருக்கிற போது அதை நம்பியே போயிடுங்க. உங்களுக்காக 30 வருஷமா போஸ்டர் ஒட்டின, பேனர் வச்ச அந்த ரசிகர்களை வச்சே நீங்க இறங்கிடுங்க. அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கட்டும், பாலிடிக்ஸை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம். நீங்க வந்து ஏடிஎம்காரெல்லாம் கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு மணல் கொள்ளையை பத்தி பேசுறது, ஊழல் இல்லாத ஆட்சியை பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆக போறது இல்ல, நியாயமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அதை நம்பி தான் வந்திருக்காரு. அதை நம்பியே வந்து 2026 எலெக்ஷனுக்கு போயிடட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், ஓபிஎஸ் விட இவருக்கு செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகம் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர் விஜய். ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆரோட இருந்த போட்டோ கூட நம்ம பார்த்தது இல்ல. அவர் வந்து எம்எல்ஏ ஆனது 2001 தான். ஆனா வந்து நான் ஏடிஎம்கேல இருந்தேன்னு சொல்றாரு. அவருக்கு நான் சீனியர்னு இபிஎஸ்ஏ சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு சூப்பர் சீனியர் வந்து செங்கோட்டையன். எம்ஜிஆர் அஸ் வெல் அஸ் ஜெயலலிதாவோட நெருக்கமா இருந்தவர். அவங்க திரும்ப எம்எல்ஏ ஆக்குனவர். ஸோ அது வந்து அந்த பெர்செப்ஷன் வந்து நம்மளுக்கு உதவுன்னு சொல்றாரு. பட் அஃப்கோர்ஸ் அந்த புனித ஆட்சிக்கெல்லாம் டோட்டலி அகேன்ஸ்ட். ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவரா வரிச்சுக்கிட்டு அவங்க புனிதத்தெல்லாம் பத்தி பேசவே கூடாது. திரு கோட்டீஸ்வரன், திரு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனதுனால ஈரோடு பகுதியில இல்ல கொங்கு மண்டலத்துல பாதிப்பு இல்ல பெர்செப்ஷன் அடிப்படையில அதிமுக வாக்குகள் இந்த பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் நேற்று விவாதங்கள்லாம் குறிப்பிட்டாங்க. ஆனா இப்போ எம்ஜிஆர் லெகசிய அவர் பயன்படுத்திக்க போறாருங்கிறது ஏடிஎம்கே ஓன் பண்ற லெகசி. அது எம்ஜிஆர் லெகசிங்கிறது, ஜெயலலிதா லெகசிங்கிறது, ரெட்டலைங்கிறது சின்னத்தை தவிர இந்த 2 தலைவர்களின் லெகசிய திரு செங்கோட்டையின் நகர்வு மூலமாக தாவேகா பயன்படுத்தி கொள்ள போகுதுங்கிறது ஏடிஎம்கேக்கு பெரும் பின்னடைவு இல்லையா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது லெகசியை பயன்படுத்துறது, அது நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க.
கருப்பு எம்ஜிஆர் சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அவர் கொஞ்சம் பயன்படுத்தினார், கொஞ்சம் எடுக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் அதிமுகவை மீறி அவரால் வந்து அந்த விஷயத்தை ஒண்டி மையமாக வைத்து கோல் வச்ச முடியல. அதிமுகவோட கூட்டணி போன ஒரே காரணத்தினால தான் அவர் அடைந்த உச்சம் எதிர்கட்சி தலைவர். சின்னதாக ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. அப்போ வந்து திருமிகு ஜெயலலிதாங்கிற ஆளுமை இருந்தாங்க தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அந்த ஆளுமை ஒப்பீடுங்கிறது குறைந்தபட்சம் நம்ம செய்ய முடியாத ஒப்பீடாக தான் இருக்கும். இப்போ சொல்லுங்க, இப்போ எம்ஜிஆர் லெகசியை விஜய் பறிக்கும் போது விஜயகாந்த் பறிச்சது மாதிரியான நிலைமை தானா, இல்லை இப்போ உண்மையிலேயே அவரால் தட்டி பறிச்சிட முடியுமா? அதாவதுங்க, லெகசியை தனித்தனியாக பார்க்குறதுன்னு வேற. இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சாங்கன்னா, நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், 200 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஸ்வீப் பண்ணுவாங்க. அப்போ லெகசின்றது அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இவர் தனியாக நான் தான் எம்ஜிஆரோட மாற்று, நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொன்னார்னா, அதை வந்து அதிமுகவில் இவரை விட சூப்பர் சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து எப்படி இருப்பார், அவர் என்னென்ன பண்ணார் ஏதுமே தெரியாத ஒரு விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையன் ஒருத்தர் வந்ததுனால மொத்தமாக எம்ஜிஆரோட லெகசி அப்படியே மாறிடும் தெரியாதுங்க. இப்போதானே ஒருத்தர் இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், சின்ன எம்ஜிஆர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், சசிகலா அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர். அப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே முத்து அந்த காலத்தில் வந்து திமுகவில் வந்து அவரை மாதிரி ட்ரை பண்ணாங்க. அவர் தான் அடுத்து படத்துலலாம் வரப்போகிறான்னு அந்த உடை அலங்காரம்லாம் பண்ணாங்க. சைதை துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க சென்னையில். அவர் வந்து எம்ஜிஆரோட விஸ்வாசனா, நான் தான் முதல்ல தொண்டேன், எனக்கு அப்புறம் தான் எல்லாம். அதாவது காரில் போகும்போது சைதையார் வந்துட்டு எம்ஜிஆர் காரை நிறுத்திட்டு கதவு திறந்து ஒருத்தர் காலை உள்ளே வச்சு பேச முடியும்னா அது வந்து சைதை துரைசாமி. அப்போ நாளைக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் போயிட்டு, என்ன நான் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீங்களாம் கம்மன் இருக்கீங்க. பொன்னையன் இருக்கார், பொன்னையன் எம்ஜிஆரோட தலைவர்னு கிளைம் பண்ண மாட்டாரா? பண்ருட்டி ராமச்சந்திரன் கிளைம் பண்ண மாட்டாங்களா? இல்லை வந்து உங்களுக்கு ஏசி சண்முகம் இருக்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட அதிமுகவோட கூட்டணியில் வர்றாரு. இப்போ ஏசி சண்முகம் வந்து பொன்மனச்செம்மல் எங்களோட தலைவர் பேச மாட்டாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமியே அதை விட்டுருவாரா? இங்க ஒரு செங்கோட்டையன் இங்க பாத்தீங்கன்னா கரிஷ்மா தானே திரு கோட்டீஸ்வரன் பிரிக்குது. நீங்க திரு பொன்னையன், திரு சைதை துரைசாமி, திரு ஏசி சண்முகம் இவங்க எம்ஜிஆர் லெகசியை சொல்றதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் திரு விஜய் சொல்லி பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, 5 பெருந்தலைவர் வச்சிங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அண்ணாவோட படம் வைக்கல, அப்புறம் காஞ்சிபுரம் போகும்போது இப்போ அண்ணாவோட பேர் சொல்லலை, அண்ணாவோட உச்சரிப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சியோ இல்லை தமிழகத்துக்கு உண்டான உரிமைகள் மீது பேச முடியாதுன்ற காரணத்தில் அண்ணாவை பேசுகிறீங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, எம்ஜிஆர் அவர்களை பேசுறீங்க. உங்களுக்கு அப்படி எம்ஜிஆர் அவ்வளோ பிடிக்கும்னா நீங்கள் கட்சி தொடங்கினா நீங்கள் அந்த படத்தை வச்சிருக்கணும் பின்னாடி. அப்போ இன்னைக்கு உங்கள் சுயநலத்துக்காக தானே நீங்கள் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறீங்க. நீங்கள் உங்கள் கட்சி பேர் என்ன, வெற்றி கழகம், அது வந்து கட்சி பேரே அதிமுக, அதோட ஃபவுண்டரே வந்து எம்ஜிஆர்னும் போது ஒரிஜினல் ஓனர் அவங்க தான். பட்டா சிட்டா எது போட்டு பார்த்தாலும் அது மாறாது. ஃபவுண்டர் தான். அவங்களே கேட்கலையே, அவங்க கேட்கல. ஏன் கேட்கலன்னா, ஒருவேளை ஜனவரிக்கு மேல கூட்டணி வந்தா இது நமக்கு வேண்டாம், இப்போ நாளைக்கு வரலன்னா கேட்டாங்க, செய்தியாளர்கள் கேட்டாங்க திரு எடப்பாடி பழனிசாமிட்ட. அவர் என்ன பதில் சொன்னார்னா, பெருந்தலைவர்கள் திரு எம்ஜிஆரும் திருமிகு ஜெயலலிதாவும் அதை பயன்படுத்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு அவர் சொன்னார். அது பெருந்தன்மையா அல்லது இவர் சொன்ன மாதிரி கூட்டணி ஆசையா? இல்ல, அதாவதுங்க ஜனவரி வரலும் அது பார்ப்பாங்க. அதுக்கு மேலே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எம்ஜிஆர் பெருமை பேசுகிறாங்க, இல்லை செங்கோட்டையன் போயிட்டு அம்மாவோட ஆட்சி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னும் பொழுது அப்போ எல்லாரும் சேர்ந்து அதிமுகவில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா வளர்மதி மூத்த முன்னாள் அமைச்சர்லாம் அமைதியாக இருப்பாங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிமுகவில் இருந்தவங்கலாம் இருப்பாங்க. இப்போ இதே மதுசூதன உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யார் கட்சிக்கு யார் உரிமை கொண்டாடுறது, கொடி பிடிக்கிற தொண்டை அதிமுக தொண்டா நாங்கள் அப்படின்னு இன்னைக்கு உயிரோடு இருந்தால் பேசியிருப்பார், இன்னைக்கு இல்லை. அது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய தலகர்த்தார்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. இல்லை சார், துண்டை போடுறாரு திரு ஆதவர்ஜுனா செய்தியாளர் சந்திப்புல திரு செங்கோட்டையன் தோல்ல. இப்போதைக்கு வேண்டான்னு அந்த துண்டு போடுறத அவர் மறுக்கிறாரு. சட்ட பாக்கெட்ல ஜெயலலிதாவோட படத்தை அவர் வச்சுக்கிறாரு. எம்ஜிஆரை பத்தி அவர் பேசுறாருன்னா இதை எப்படி நிறுத்த முடியும்? விஜய் பேசக்கூடாது எம்ஜிஆர் பத்தி, தாவேக்கால போய் சேர்ந்த செங்கோட்டையனோ மற்ற அதிமுக தலைவர்களோ பேசக்கூடாது எம்ஜிஆர் பத்தி ஜெயலலிதா ஆட்சி பத்தின்னு ஏடிஎம்கே எப்படி தடை பண்ண முடியுமா? இல்ல, ஏடிஎம்கே தடைலாம் பண்ண மாட்டாங்க, அதை நகைச்சுவையாக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்கு தடை பண்ணும்? வேட்பாளர் நல்ல வேட்பாளர் போட்டா ரெட்டல ஜெயிச்சுட்டு போகுது, அவங்க அந்த பொசிஷனுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து பர்செப்ஷன். ரகு சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 2 நாள் விவாதம் பண்ணலாம், 3 நாள் பேசலாம், தலைப்பு வைக்கலாம், நம்ம வந்து அதை ருசிகரமா பேசலாம். ஓட்டுன்னு போடும்போது ரெட்டல்ன்றது பொன்மனச்செம்மலோட சிம்பிள். இந்த சிம்பிளை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் வராங்க. இந்த சிம்பிளோட ஒரே நோக்கம் திமுகவை எதிர்த்து போராடணும். உதயசூரியனுக்கு எதிர் சின்னம் இதுதான். சரி, வேட்பாளருக்கே வருவோம். தொண்டாமுத்தூர் பகுதியிலேயோ கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலேயோ செங்கோட்டையன் போட்டிடுறாரு.
அவரும் எம்ஜிஆர் சரியான போட்டி. நான் சொல்றேன், இப்ப எழுதி தரேன், ஜெயலலிதா போட்டி ஆட்சிங்கிறாரு. போட மாட்டார். அதிமுகவும் வேட்பாளரை நிறுத்துது, அவங்களும் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்றாங்க. எங்க யாருக்கு அங்க செல்வாக்கு? எனக்கு தெரிஞ்ச குறைந்த அரைச்சது நான் சொல்றேன், இல்ல நான் போய் ஒரு பத்திரிகையாளராக பார்த்ததை வச்சு சொல்றேன். தொண்டாமுத்தூர்ல யாரும் போய் நிக்க மாட்டாங்க. சேலத்துல இல்ல எடப்பாடி, இப்ப இவர் கோவம் இருக்கு இல்லைங்களா, யார் இபிஎஸ் மேல கோவம் இருக்குல்ல, உண்மையான கோவம்னா என்ன? சரி பாத்துக்கலாம், நீ பெரிய எம்ஜிஆர் ரசிகரா இல்ல நான் பெரிய எம்ஜிஆர் ரசிகரா, உனக்கு ரெட்டையில வருதா இல்ல நான் ரெட்டையில உங்ககிட்ட புடுங்குறேன்னா போய் எடப்பாடியில் நிக்கலாம் இல்ல. செங்கோட்டையன் அதை தூக்கத்துல கூட நினைக்க மாட்டார். நான் இப்ப சொல்றேன், ஒருவேளை தொண்டாமுத்தூர்லயோ இல்ல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எடப்பாடியிலயோ இவர் போய் நிப்பாரா? வாய்ப்பு இல்ல. வேற ஏதோ தொகுதியில தொண்டாமுத்தூர்ல கோபிச்செட்டிப்பாளையம் தான் நிக்க முடியும். அங்கவே இந்த வாட்டி அவர் ஜெயிக்கிறது சிரமங்க. இல்ல, எம்ஜிஆர் லெகசி ரெண்டு பக்கம் இருக்க போது, ஜெயலலிதா லெகசி ரெண்டு பக்கம் இருக்க போது. இங்க ரெட்டலைங்கிற ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுனா இந்த பக்கம் விஜய்ங்கிற ஃபேக்டர் கரிஷ்மா ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேக்குற செங்கோட்டையனுக்கு. செங்கோட்டையன் அவருக்கு வேணா தலைவர் வேலை செய்ய ஒரு தொகுதியில, அது ஒரு தொகுதியோட பினாமினான், கோபிச்செட்டிப்பாளையத்தோட பினாமினா. அதை தாண்டி ஈரோடு முழுக்க அது வேலை செய்யும். நீங்க இன்னொன்னு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யும். இல்ல, கொங்கு வரலாம் எடுத்துக்கோ. நம்ம கொங்குல செங்கோட்டையன் இப்ப யார் எதிர்த்து களமாடணும்? ஈரோடு முத்துசாமி, செந்தில் பாலாஜி. இந்த சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறமா வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவரே அங்க இருக்கிறாரு. இவங்களெல்லாம் எதிர்த்து வரும்போது ஆல்ரெடி உட்கட்சி அரசியல்லையே இவங்க 4 பேருமே இவரை ஓவர்டேக் பண்ணவங்க. நிதர்சனத்தை நம்ம தாண்டி போக கூடாது. இவர் வந்து இவங்க ஜூனியரா இருந்தாங்க, சின்சியரா இருந்தாரோ சீனியாரிட்டியோ அப்படின்னு வரும்பொழுது அந்த கட்சிக்கு விசுவாசமா கள வேலையை அதிகமா செஞ்சு இவரை விட அமைச்சரவையிலேயே முக்கியமா, இவரை விட பதவியில முக்கியமா போனவங்க தான் நான் சொல்றவங்க எல்லாம். அப்ப அவங்க இவரு கொங்குல அரசியல் பண்ணிட்டு தாவேகா ஜெயிக்க வைக்கிறத செந்தில் பாலாஜியோ இல்ல ஈரோடுல அண்ணன் முத்துசாமி அவர்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோ எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க? இல்ல சார், பேன் தமிழ்நாடு முழுவதுமே எம்ஜிஆர் லெகசி ஜெயலலிதா லெகசி செங்கோட்டையன் போனதுனால தாவேகாவுக்கு போச்சுன்னு பேசிட்டு இருக்கிற நிலையில கொங்கு பகுதியிலேயே அவரால் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கொண்டு வந்து முடிக்கிறீங்களே நீங்க. அதுதான் நான் சொல்றேன், நான் யதார்த்தத்தை சொல்றேன். நான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேச போறோம் அதை பத்தி. இன்னொன்னு சொல்றேன், எம்ஜிஆர் லெகசி அம்மையார் ஜெயலலிதா லெகசி என்றது இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் அவங்க தாவேகா மையமா நினைக்கிறது விஜய் அவர்களோட வசீகரம் தான். எம்ஜிஆரோட முகத்தை வைத்து அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றது கிடையாது. எம்ஜிஆரோட புகழ் பேசுவதற்கும் அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த தைரியத்தை ஆளுமை பேசுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதை எடுத்து ஒரு செங்கோட்டையன் வைத்து நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும். கரெக்ட், நீங்க சொல்றது விஜயோட கரிஷ்மா வச்சு தான் பலம்னு நம்ம பேசுறோம். ஆனா என்னெல்லாம் ஆடட் ஃபேக்டரா மாறுது? எம்ஜிஆர் லெகசி ஆடட் ஃபேக்டர், ஜெயலலிதா லெகசி ஆடட் ஃபேக்டர், செங்கோட்டையன் மாதிரியான பழுத்த அரசியல்வாதி வேட்பாளர் பலம் இவ்வளவும் கூடும்போது ஏற்கனவே இருந்த பலவீனங்கள் குறையுதுதானே தாவேகாவுக்கு? கரெக்ட் சார். நான் ஒரு 3 எடுத்துக்காட்டு சொல்றேன் சார். சின்னம் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை நிற்பதும், சின்னம் இல்லாமல் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் நிற்பதும், சின்னம் இல்லாமல் துரைமுருகன் காட்பாடியில் நிற்கிறதும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு த்ரெட்டு. ஜஸ்ட் மிஸ் ஆனா தோத்து போயிடுவாங்க. நான் சொன்னது எல்லாருமே ரொம்ப சீனியர், சூப்பர் சீனியர்ஸ். கட்சி சின்னம் வேணும், கட்சி சின்னம் வேணும். கட்சி சின்னம் இல்லாம நீங்க எதிர்கட்சியில போய் நிக்கிறீங்கன்னா அதற்கு வந்து நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். சுயேட்சையா ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க. ரெட்டல பின்னடைவை சந்தித்து இருக்கிறது உதயசூரியன் பின்னடைவை இல்லன்னு சொல்லல. நான் சொல்றது, நீங்க சொல்றது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேसेस. நான் சொல்றது யதார்த்தம். இப்போ சின்னமே இல்லாத இடத்துக்கு போயிருக்காரு இவரு. யாரு? செங்கோட்டையன். விஜய்க்கு சின்னமே கிடையாது, ஆனா அவரோட பாப்புலாரிட்டி இருக்கு, கரிஷ்மா இருக்குன்னு அங்க போயிருக்காரு. பத்தாதுன்றாரு, அது பத்தாதுன்னு சொல்றாரு. சின்னம் இல்லாம கரிஷ்மா மட்டும் வச்சு பத்தாது. நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் ரெட்டையில நிக்கும் போது தொடர் வெற்றி, தொகுதியே வந்து அதிமுக சாதமான ஒரு இடம் அது. அந்த இடத்துல போயிட்டு அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு செங்கோட்டையன் வராருன்னு போது அங்க இருக்கிற வாக்காளர்களோ இல்ல அதிமுக தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? ஓகே, திரு அரவிந்தன், திரு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனதன் மூலமாக இல்ல வேறு தலைவர்கள் இனிமேல் போக போறதன் மூலமாக ஒரு அதிமுக சாயல் தாவேகாவுக்கு கிடைக்கும், ஒரு எம்ஜிஆர்ன்ற ஒரு பலம், ஜெயலலிதான்ற ஒரு பலம் கிடைக்கும், அதனால வாக்குகளை அதிமுக பக்கத்திலிருந்து இந்த பக்கம் இழுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் நேற்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனா அப்படி ஒரு பெர்செப்ஷன் உருவாகாது. ஏடிஎம்கே ரெட்டலைங்கிற சின்னத்தை பயன்படுத்தி இதெல்லாம் மட்டுப்படுத்தும் அப்படின்னு கோட்டீஸ்வரன் பேசுறாரு. நான் வந்து செங்கோட்டையன் அல்லது அந்த மாதிரி சில பேர் போறதுனால எம்ஜிஆர் லெகசி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. சரி. ஆனா செங்கோட்டையன் போறதுல வேற சில அட்வான்டேஜ் வந்து செங்கோட்டையனுக்கும் தாவேக்காக இருக்கு. முதல்ல வந்து செங்கோட்டையனுடைய பொசிஷன் எடுத்துப்போம். இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தன்னுடைய அதிருப்தி குரலை வெளிப்படையா முன் வச்சு அவர் வந்து எப்ப வேணா பிரிவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ரொம்ப முன்னாடி ஏற்படுத்திட்டாரு. அது எப்போ எங்க அப்படின்றதான் நம்மளுக்கு கேள்வியா இருந்தது. பல பேர் எதிர்பார்த்தது வந்து அவர் வந்து டிடிவி கிட்ட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு,
அப்படின்னு சொன்னாங்க. அப்ப டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் சேர்ந்து பிரிந்த அதிமுக இன்னும் கொஞ்சம் பலம் பெறும். அப்படி அந்த பலம் பெற்ற அதிமுக வந்து ஒருவேளை அந்த பிரிந்த அதிமுக வந்து ஒருவேளை தாவேகாவோட சேரலாம் அப்படின்லாம் ஒரு யூகம் இருந்தது. ஆனா செங்கோட்டையன் வந்து அந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டு டைரக்டா இங்க வந்து சேர்ந்திருக்கிறதுல செங்கோட்டையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்ப செங்கோட்டையனுக்கு வந்து டிவிகேல போனா அவருக்கு என்ன பொசிஷன் கிடைக்கும், அவருக்கான மரியாதை தான் கிடைக்கும். ஆனா அங்க ஏற்கனவே டிவிகே இருக்காரு, அங்க ஓபிஎஸ் இருக்காரு, அவங்க எல்லாருமே கட்சி அமைப்புகள்ல மற்ற விஷயங்கள்ல பழந்தின்னு கொட்டை போட்டவங்க, இவர் மாதிரி அனுபவம் உள்ளவங்க. இப்போ டிவிகேக்கு அவர் வர்றாரு அப்படின்னா அவருடைய டிவிகே கிட்ட இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஒரு விதமான தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு களப்பணிக்கான ஒரு கட்டுமானம் அவங்கள்ட்ட, அதுக்கான அனுபவம் அவங்க கிட்ட இல்ல. அந்த அனுபவத்தை செங்கோட்டையன் போன்றவர்கள் கொடுக்க முடியும். அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த முக்கியத்துவம் இருக்கும். செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் நகரத்தை தூக்கின்னு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கு நான் நினைக்கல. ஆனா செங்கோட்டையன் மூலமாக அதிமுக என்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியினுடைய அனுபவம், கட்சியை கட்டமைக்கிற அனுபவம், களப்பணி செய்யற அனுபவம், தேர்தலை எதிர்கொள்ற அனுபவம், அங்க வந்து பூத் வாரியா இது பண்ற அனுபவம் இல்ல, அது கிடைக்கும் செங்கோட்டையன் மாதிரி. நீங்க நடுவில் சொன்னீங்க. நான் இந்த இடத்துல கரெக்டா ஒரே ஒரு கேள்வி. திரு டிடிவி தினகரன் குக்கர்னு ஒரு சின்னத்தை வச்சு அமமுகன்னு ஒரு கட்சி தனிச்சு நடத்தினாலும் அதுல இருக்கிறவங்க ஏடிஎம்கே கேடர்ஸ், அப்படிதானே? ஆமா ஆமா. ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்துல போட்டியிட்டாலும் அவருக்கு வாக்களித்தவர்கள் அதிமுக தொண்டர்கள், அப்படிதானே? ஆமா ஆமா. நீங்க டிடிவியோட போனா, ஓபிஎஸோட போனா அங்க இருக்கிறவங்க அதிமுக காரங்க தான். இவரோட 53 வருஷம் பயணம் செஞ்சவங்க தான் திரு செங்கோட்டையனோடையும் டிராவல் பண்ணிருக்க போறாங்க. அங்கேயே சிரமம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது புதுசா கட்டமைக்கக்கூடிய டிவிகே மாதிரியான ஒரு கட்சியில வந்து இவரால ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட முடியும், ஏடிஎம்கேல இருந்த அனுபவத்தை அவர் அதுல பயன்படுத்தி அதை சரிப்படுத்திட முடியும், அதுவும் இன்னும் ஒரு 6 மாசம் தான் இடைவெளிக்குள்ள செஞ்சிட முடியும் அப்படின்றது எப்படி சாத்தியம்? நான் சொல்றது வந்து செங்கோட்டையன் வந்து டிடிவியோட போனார்னா இவரால அங்க வந்து பெரிய வேல்யூ அடிஷன், இவருக்கு அங்க ஒரு தனித்தன்மையான ஒரு இடம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க அவருக்கு கிடைக்கும்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா இவர் கொண்டு வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ், அது எந்த அளவுக்கு அவரால் அமல்படுத்த முடியும், எந்த அளவுக்கு பயன்படுன்றது நம்ம இனிமே தான் பார்க்கணும். 6 மாசம் 8 மாசம் அப்படின்றது இனிமே தான் பார்க்கணும். தனித்தன்மையான இடங்கிறது எனிவே நம்பர் 2 தானே. டிடிவி கிட்ட போனா நம்பர் 2, ஓபிஎஸ் போனா நம்பர் 2, அதை விட ஒன்னு பேரலா வச்சுக்க போறாங்க, இல்ல நம்பர் 2ன்ற பொசிஷனா கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. எப்படி விஜய் அகாமடேட் பண்ணிருக்காரோ அதை விடவா குறைச்சு செங்கோட்டையன் டிடிவியும் ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணிருப்பாங்க. ஆமா, டிடிவி விஷயத்துல அதை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவருக்கு டிடிவியோட ஏற்கனவே இருந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது என்னவா இருந்தது, அது இப்ப திரும்பி போய் சேர முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது. இவங்க வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல டிடிவி தினகரனை கிட்ட சேர்க்காத ஒரு அரசியல் நடத்தின ஒரு பிரிவில் இருந்தவர் செங்கோட்டையன். அப்ப டக்குன்னு போய் டிடிவி சேர முடியுமா, அங்க ஒரு இணக்கம் ஏற்படுமான்றதெல்லாம் நம்ம வந்து யூகிக்கிற முடியுமே தவிர கண்டிப்பா சொல்ல முடியாது. இவருக்கான இடம் வந்து டிவிகேல வந்து மரியாதையான ஒரு இடம் கிடைக்கும், அது அவருக்கு முக்கியம். அவர்களுடைய அனுபவம் அவங்களுக்கு பயன்படும், அது வந்து டிவிகேக்கு முக்கியம். எம்ஜிஆர் லெகசியை வந்து யாரும் தனிப்பட்ட முறையில ஒரு தனியாள்லாம் சுமந்து எல்லாம் போயிட முடியாது. அது வந்து அதுவே சார். லாபம் என்ன, தேர்தல் லாபம் என்ன? தாவேகா எதிர்பார்க்கிற செங்கோட்டையனை கொண்டு வந்து சேர்த்ததன் மூலமாக, இன்னும் பல அதிமுக தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு திட்டமிடுவதன் மூலமாக தாவேகா போடக்கூடிய, விஜய் போடக்கூடிய கணக்கு என்ன, அரசியல் கணக்கு என்ன? எலெக்ஷன் வெற்றி. எலெக்ஷன் வெற்றிங்கிறது எம்ஜிஆர் லெகசியோடு சம்பந்தப்பட்டது, ஜெயலலிதா லெகசியோடு சம்பந்தப்பட்டது, அதிமுக லெகசியோடு சம்பந்தப்பட்டது. அது பயன் தராது அப்படின்னா இவர் ஸ்ட்ரக்சரை ரீஃபார்ம் பண்றதோ அதை என்ரிச் பண்றதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு எலெக்ஷனா தேர்தலில் வெற்றியை கொடுத்துருமா தாவேகாவுக்கு? நான் 2 சொல்லிடுறேன். ஒண்ணு, நீங்க இந்த என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்க, அதுல 2 அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒண்ணு, அவருக்கு வந்து இந்த செங்கோட்டையன் மூலமா அவர் கிடைக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் ஒண்ணு, அது எந்த குறைந்த அளவிலையோ அல்லது அதிக அளவிலையோ அது அவங்களுடைய திட்டத்தையும் திறமையும் பொறுத்தது ஒண்ணு. 2வது வந்து செங்கோட்டையனை பிறந்து இன்னும் பல பேர் வர முடியும் இல்லையா, நீங்க சொன்னீங்க நடுவுல, இது ஆரம்பமா கூட இருக்கலாம். நீங்க நடுவில் ஒரு வாட்டி அவரை குறுக்கிட்டு சொன்னீங்க, இது ஆரம்பமா இருக்கலாம். இன்னும் பல பேர் வந்து மதில் மேல் புனையா இருக்கவங்க பல பேர் வந்து இங்க வரலாம். எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஜெயிக்கிற கட்சின்ற ஒரு இமேஜ் வர 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 அதை நோக்கி பல பேர் வருவாங்க. நீங்க அப்புறமா அதுல வந்து நியாயம் தர்மம் எல்லாம் பேசலாம். எல்லா கட்சியும் இப்ப வாஷிங் மிஷின் கட்சி தான், எதிரில் இருக்கும்போது குறை சொல்லுவாங்க, உள்ள வந்தவரை செலவு பண்ணி எடுத்துப்பாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போனா அது வேற விவாதம். அது ஆக இன்னும் இந்த ட்ரெண்ட் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது வரட்டும், முக்கியமான ஒரு வரட்டும், அதுவும் பேசணும், வரட்டும்.
பல தலைவர்கள் வரட்டும், வந்து விஜய் பெறப்போற கட்சியுடைய புதிய சின்னத்துல தானே போட்டியிட போறாங்க தாவேகா சார்பா. ஆமா ஆமா. ரெண்டாவது அட்வான்டேஜ் எதிர்த்தரப்புல யார் இருக்க போறா? ரொம்ப பழமையான ரெட்டலை நிக்க போகுது, ரொம்ப பழமையான உதயசூரியன் நிக்க போகுது, ரொம்ப பழமையான கைச்சின்னம் நிக்க போகுது, தேசிய அளவுல ஆட்சி பொறுப்புல இருக்கிற தாமரை நிக்க போகுது. அப்படிங்கிற போது புதிய சின்னத்தோட நான் வந்து போட்டி போட போறேன் அப்படின்றது அது செங்கோட்டையனாகவே இருக்கட்டும், இல்ல இன்னும் முக்கியமான அதிமுக தலைவர்களாக கூட இருக்கட்டும், கை கொடுக்குமா? வெற்றிக்கு கை கொடுக்குமா? நான் வந்து வெற்றிக்கு கை கொடுக்குமான்ற இடத்த இப்ப நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். தேர்தல் இன்னும் ஜனவரி பிப்ரவரி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம சில விஷயங்களை பேச முடியும். ஆனா இப்ப விஜய் வந்து நான் வந்து தனியா நின்னு நான் அடுத்த முதல்வரையும் ஆக போறேன், அரசு அமைக்க போறேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த குரலுக்கு வலு சேர்க்க முன்னெடுப்புகளாக இது இருக்கலாம், அதோட தொடக்கமா இருக்கலாம். பல பேர் வந்து சேர்றது கூட வின்னபிலிட்டி அப்படின்ற இமேஜ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவலாம். இது ஒரு பாயிண்ட். தாவேகா ஏற்கனவே இருந்த தன்மையை விட இன்னும் கொஞ்சம் இப்ப என்ரிச் ஆன ஒரு பெர்செப்ஷன் நோக்கி நகர்ந்திருக்கு. பெர்செப்ஷன் நோக்கி நகர் இது வருது. இன்னும் ஒண்ணே ஒரு விஷயம் சொல்றேன். எம்ஜிஆர் லெகசி வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, வந்து கடந்த 15 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்ச இந்த வில்லு மாதிரியான படத்துல இருந்து தன்னுடைய படங்கள்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினியை ஞாபகப்படுத்துற மாதிரி சில வசனங்களும் சில இதுவும் வரும். ஆனா அதன் பிறகு எம்ஜிஆரை ஞாபகப்படுத்துற மாதிரியான வசனங்கள் இதெல்லாம் வரும். ஆக அவர் வந்து எம்ஜிஆரை பயன்படுத்துறதுன்றது வந்து இன்னைக்கு இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார் படங்கள்ல. ஆக அவர் வந்து இந்த விஷயத்துல முன்னாடியே அவருக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. இன்னொன்னு நீங்க அதை ஒன்ன மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. நான் திரு ராம் கிட்ட போறேன். எம்ஜிஆர் லெகசிங்கிறது 50 வயசு 60 வயசுக்கு மேற்பட்ட அந்த வயதை சேர்ந்தவர்கள் அப்படிதானே? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எம்ஜிஆருடைய கருத்தியலால் ஈர்க்கப்பட்டு அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதிமுக இருக்கிறவங்க அப்படிதானே? இன்றைய தலைமுறையிட்ட ஜென்சி கிட்ஸ்ட தாவேகாவுடைய இன்றைய இளைய தலைமுறையிட்ட எம்ஜிஆரை பத்தி பெருமையா பேசுறதன் மூலமாக அதை வாக்குகளாக அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியுமா? இந்த ஜெனரேஷன் ஏடிஎம் கிட்ட தான் இருக்க போகுது. 50-60 வயதை சேர்ந்தவர்கள் அவங்க நகர போறதுல ரெட்டலையை விட்டு, எம்ஜிஆரை விட்டு, அதிமுகவை விட்டு, ஜெயலலிதாவை விட்டு இன்றைய தலைமுறையிட்ட எம்ஜிஆரை பேசி கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் எலெக்ஷன்ல அவங்களுக்கு லாபமா தாவேகாவுக்கு? அதாவது எம்ஜிஆரை பேசினா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. சரி. ஆனா எம்ஜிஆர் லெகசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கான பிட்ச் பண்றத விஜய் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல வந்தேன். ஓகே. நான் வந்து உடனே அது ஓட்டு கிடைச்சுன்னு சொல்ல. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் லெகசி வச்சுதான் இல்ல சார், எல்லாமே ப்ரீ பிளான்டா தானே பண்றாரு அவரு. எல்லாருமே அதான் பண்றாங்க. ப்ரீ பிளான்டா தானே பண்றாங்க. விஜய் தன்னுடைய பாணியில பண்றாரு. விஜய்க்கு வந்து ஜென்சியும் அதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறையும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பழைய தலைமுறை பிடிக்கிறது நம்ம எம்ஜிஆர் உதவுவார்னு வர நினைக்கலாமே. ஓகே ராம்கி, எம்ஜிஆர் லெகசி ஓக் அவுட் ஆகுமா ஆகாதா தாவேகாவுக்கு? இல்ல எம்ஜிஆர் லெகசின்னு சொல்லும்போது அந்த எம்ஜிஆர் நம்ம செங்கோட்டையனை தான் நம்ம அப்படி அந்த பொருத்தி அந்த வார்த்தை பிரயோகத்துக்காக பயன்படுத்துறோம். ஆனா நான் ஒரு விஷயம் ரைட், நம்ம இதை லெகசி பேசிட்டு அப்புறம் வரலாம். ஏன்னா யாருக்குமே திறக்காத கதவுகள், பனையூர் கதவுகள் செங்கோட்டையனுக்கு ஏன் திறந்ததுங்கிறத பத்தி நம்ம பேசணும். பட் இதுக்கு முன்னாடி நீங்க லெகசின்னு சொன்னதுனால என்னன்னா, லெகசியை வந்து அதை எடுத்து கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த நினைப்பில் செங்கோட்டையன் இருக்கா நான் பார்க்கல. ஏன்னா நீ காலைல நீங்க துண்டு போடும் போதும் சரி, ரெண்டாவது அவர் பிரஸ் மீட்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, அண்ணா திமுகவும் ஒண்ணுதான், இன்னைக்கு தேவை மாற்றம், ஆம் ஆத்மி போல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய அதிமுக தொடர்புகளை பின்தள்ளிவிட்டு, தனது திராவிட பாரம்பரிய அதான் பின்தள்ளிவிட்டு தூய்மையான ஆட்சிங்கிறார். தூய்மையான ஆட்சி, புதிய ஆட்சி, ஒரு சம்திங் ஃப்ரெஷ்னஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கும் போது அவர் மனசுல அந்த லெகசியை கொண்டு வரங்கிற ஐடியா இல்ல. ஒருவேளை அப்படி ஒரு லெகசி ஐடியா இருந்ததுன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, எம்எல்ஏ பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிருக்க மாட்டார். சரி சார், அப்ப போட்டோவை எடுத்திருந்திருக்கணும்ல? இல்ல நான் அதுக்கு முன்னாடி நேத்தியே என்ன பண்ணிருக்கேன்னா, எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணாம நான் வந்து அதிமுக எம்எல்ஏ நான் வந்து விஜய் பின்னாடி திரள்றேன் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் பொதுக்கூட்டம் நடத்தி அதுக்கு பின்னாடி பேனர்ல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் வச்சு ஒரு பெரிய அளவில் பொதுவெளியில ஒருங்கிணைப்பு விழாலாம் நடத்தியிருந்திருக்கலாம். பட் அவர் தனியாளாக அதை எல்லாத்தையும் துறந்து விட்டு தனியாளாக போய் சேருவதன் மூலமா அவருக்கு இதுல உடன்பாடு இல்லை, ஒரு புதிய ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் தான் போறாரு. ஸோ அதனால இந்த லெகசியை கொண்டு வருவதில் நிச்சயமாக சிக்கல் இருக்குன்னு அவரே புரிந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இது காலையில மார்னிங்ல பேசினது மாற்றம், சாயந்தரம் நடந்தது வேற. பீச்ல காத்து வாங்க போகும்போது அவர் கூடவே யாரை அழைச்சிட்டு போறாருன்னா தாவேகாவோட நிர்வாகிகளை அழைச்சிட்டு போறாரு. எங்க போனாரு? அந்த ஜெயலலிதா சமாதிக்கு போனார், அதுக்கப்புறம் சமாதிக்கு போனார். அதெல்லாம் அப்புறம் நீங்க லெகசியை அவர் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். காலையில சொன்னதுக்கும் சாயந்தரம் சொன்னதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குல்ல. இல்ல நான் அதுல மட்டும் ஒரே ஒரு சின்ன மாறுபாடு, அது சரியான்னு பாருங்க. சட்டப்பையில எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் ஒரு சட்டப்பையில ஜெயலலிதா படம் இருக்கதான போகுது. இப்ப காலையிலயும் அவர் பிரஸ் மீட்ல எடுக்கல, ஆதவர்ஜனா துண்டை போடுறாரு, அந்த துண்டையும் அவர் போட்டுக்கல.
எம்ஜிஆர் நினைவிடத்துக்கும் போறாரு, அண்ணா நினைவிடத்துக்கும் போறாருல. அப்போ அந்த லெகசியை அவர் கொண்டு போய் சேர்க்கணும் தானே சார் நினைக்கிறாரு. அதாவது அவர் அந்த பந்தத்தை பிரிக்க முடியவில்லை, அவர் நினைக்கிறார். அதாவது மனதளவுல இல்ல, அதான் சொல்றேனே, நீங்க வந்து அவர் என்னைக்கு வந்து என்னை சோதித்து பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்து யாரோ சொல்படி தான் கேட்கிறாரு. நேத்தி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவரா எடுத்ததா நான் பார்க்கல. சொந்த முடிவு இல்ல. சொந்த முடிவு இருந்ததுன்னா அவர் நின்று 50 ஆண்டுகள் இந்த கட்சியில இருந்திருக்கும், 9 முறை எம்எல்ஏ இருந்திருக்கும். அந்த அடையாளத்தை துறந்து விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருப்பார். நேத்தி ஒரு முடிவு, இன்னைக்கு சாயந்தரம் வேறு விதமான ஒரு மனநிலையில இருந்திருக்கலாம். நம்ம அப்படிலாம் வந்திருக்க கூடாது, ஏன்னா நம்ம இந்த கட்சி என்ன எதிர்பார்க்குது, இந்த லெகசியை கொண்டு வரும்னு நினைக்குது அப்படின்னு எதிர்பார்த்து மனமாற்றம் பண்ணிக்கலாம். இந்த தடுமாற்றம் தான் மற்ற அதிமுக தலைவர்களே பார்க்க வைக்கும். எந்த மாதிரியான இவருக்கு அடுத்த 2 மாதங்கள்ல என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுங்கிற பொறுத்து தான் அந்த மற்ற நகர்வுகள் எல்லாம் இருக்க போகுது. வரும்போதே விஜய் போட்டோட வந்துட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் அப்படிதான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பார். சரி, அதை தாண்டி அவர் எடுத்துட்டு வரும்போது இப்ப அதனால இந்த கணக்குகள் அவங்க என்ன நினைச்சாங்க, இவங்க நினைச்சாங்க, ஒரு ஆரம்பத்திலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இதுக்கு நீங்க சொல்லுங்க. வரும்போதே விஜய் படம் வச்சுட்டு வரதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது அதிமுக தலைவர்களுக்கு. திமுகவுக்கு போகும்போதும் அவங்க அந்த கரைவேட்டியை மாற்றிக்கொள்வதும் தலைவர்கள் புகைப்படத்தை மாற்றிக்கொள்வதும் அவங்களுக்கு இயல்பானது, அதுல ஒன்றும் சிக்கல். வரும்போதே விஜய் படத்தை வச்சுட்டு வர்றதுல தாவேகாவுக்கு என்ன லாபம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏடிஎம்கே எம்ஜிஆர் லெகசியை கொண்டு வரும், ஜெயலலிதா லெகசியை கொண்டு வருவாங்க அப்படின்ற காத்திருப்போட தானே தாவேகா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விஜய் புகைப்படத்தை வச்சுட்டு போறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருப்போது. விஜயோட வீடியோல சொல்லும் போதே அவருடைய அனுபவம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி போறாரு. சோ அவருடைய டேக்அவே வந்து அனுபவம் தான் முக்கியம், இப்படி ஒரு தலைவர் வேணுங்கிறத சொல்றாரு. சோ அதனால இவருடைய அனுபவம், இவருடைய பின்னணி இதெல்லாமே வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்ப நீங்க மாற்று சக்திங்கிற விஷயம் எடுபடுது இல்ல. இப்ப அவர் காலையில ஆரம்பிக்கும் நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு, மாற்றம் ஆட்சி பூசலாங்கிறாரு. இப்ப சாயந்தரம் எங்க போக முடியுது திரும்ப அந்த, ஏன்னா இன்னை வரைக்கும் விஜய் வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவே கொள்கை வழிகாட்டியெல்லாம் பேசவே இல்லை. அவர் வந்து எம்ஜிஆர் எப்படி பயன்படுத்துறாருன்னா அவர் போல சினிமா, நீங்க கூட கேட்டீங்க எம்ஜிஆர் இன்னும் ரெலவெண்டா இருக்காருன்னா அவர் நடிகரா இன்னைக்கு இந்த புதிய தலைமுறை பார்க்கல, புதிய ஜெனரேஷன் பார்க்கல. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன இருக்குன்னா, ஒரு சினிமா துறையில இருந்து அரசியல் இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனவர், அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான் இன்னைக்கு புதிய இளைய தலைமுறை மக்களுக்கு இருக்கு. அந்த விஷயத்தை தான், அதைத்தான் வந்து விஜய் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. நான் எம்ஜிஆர் போல ஒரு அப்படிங்கிற மாதிரி, எம்ஜிஆர் போல நடிப்பேன் அப்படிலாம் பார்க்கல. தாவேகா கிட்ட இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க எம்ஜிஆருடைய குணாதிசயங்களையோ கருத்திலையோ நடிப்பு திறமையோ ஆளுமை திறனையோ கொண்டு போய் சேர்க்கிறதுனால தாவேகாவுக்கு லாபம் இல்ல. விஜய் போடுற கணக்கு செங்கோட்டையனோடும் சத்யபாமாவோடும் இன்னும் பல தலைவர்களோடும் அதிமுக தலைவர்கள் வரணும், எம்ஜிஆர் லெகசி வரணும். ரொம்ப வெளிப்படையா சொன்னா அதிமுக வாக்குகள் வரணுங்கிறதானே. அது ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதாங்கிறதானே. அது செங்கோட்டையின் தரப்படுகிற மரியாதையை பொறுத்தது. இது வெளிப்படை இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது விஜய் வந்து அதிமுகவை ஒரு தோழமை எதிரியா தான் பாக்குறாரு. அவர் அரசியல் எதிரின்னு சொன்னார், கொள்கை எதிரின்னு சொன்னார். தோழமை எதிரினா அவங்கள பத்தி பேசாமல் அவர்களை தோல் மீது போட்டு அப்படியே அவங்கள சைலண்ட் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான். நிச்சயமாக அதிமுகவை பலவீனப்படுத்துவ பட்டியலில் விஜயும் நிச்சயமா இருக்கார். அது நல்லா தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது அவருடைய நகர்வலிப்பை செங்கோட்டை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறார், எந்த அளவுக்கு பதவி கொடுத்து அப்போது பொறுத்து தான் மற்றவர்களுக்கு மனமாற்றம் இருக்கும். இன்னைக்கு அவர் வந்து ஒரு சிஎம் மெட்டீரியல் ஆக்சுவலா செங்கோட்டையன், நமக்கு தெரியும், கூவத்தூர் எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம். ரெண்டாவது ஒரு கட்சிக்குள்ள இருந்த வெடியை பத்த வைக்கிறீங்க நீங்க இல்ல. அதாவது இப்ப நீங்க அவர் ஹரித்வார் போனார், எந்த நம்பிக்கையில் போனார், ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைக்க செய்ய முடியும், அது ஒரு சிஎம் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தால் அவர் சிஎம் மெட்டீரியல், கட்சியில் இருந்தா கூட அவர் அவை தலைவரா இருக்கக்கூடிய துணை முதல்வர்னா ஏத்துக்க மாட்டாரா? அவரே ஏத்துக்கிட்டாலும் ராம்கி ஏத்துக்க மாட்டாரு. எது சொன்னா அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருக்கிற அவரை வந்து ஒரு நீங்க நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர், அமைப்பு செயலாளருங்கிறத அந்த போஸ்டிங் கொடுக்கறது அவருக்கான இடம் அல்ல. அது நிச்சயமாக. சோ இதை மற்ற கவனிப்பாங்க, முக்கியமாக ஓபிஏ தினகரன் போன்றவர்கள்லாம் நிச்சயமாக கவனிப்பாங்க. சோ இவருக்கே அப்படின்னா இதை தாண்டி என்ன அவங்களுக்கு கிடைச்சிட போகுது? இது ஒரு ரெண்டாவது இல்ல, கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒழுங்கு அமைதிக்குள்ள கொண்டு வரணும், எல்லோரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்கள அரசியல் மையப்படுத்தணுங்கிறதுல ஒரு சீனியர் லீடர் தலைமையில கொண்டு வர்றாங்க அப்படின்றது அந்த கட்சிக்கு பயன் தந்துராதா? விஜயகாந்த் பன்ருட்டி ராமகிருஷ்ணன் கொடுத்த அந்த வெயிட்டேஜை நான் இன்னைக்கு விஜய் வந்து செங்கோட்டையன் கொடுத்ததா நான் பார்க்கல. ரெண்டாவது எம்ஜிஆர் காலத்துல நாஞ்சில் மனோகர் இருந்தார், இன்னைக்கும் பன்ருட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இல்ல இருந்தாலும் இன்னைக்கு தேவை வந்து அந்த 77ல எம்ஜிஆருக்கு நாஞ்சில் மனோகர் அமைந்தது. அது நாஞ்சில் மனோகர் தான் ஊரா போய் கொடியேற்றினார். சோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இன்னைக்கு அந்த இடத்துல வெற்றிடம் இருக்கு. அந்த இடத்தை செங்கோட்டையன் நிரப்ப முடியும், நிச்சயமா முடியாது. அவர் கோபி ஹீரோட தாண்டி செங்கோட்டையன் வெளில வந்ததே கிடையாது. ஆக்சுவலா
அப்படி இருக்கும்போது இது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. இதுல பல சிக்கல்கள் தரும். செங்கோட்டையன் ஒரு முழுமையான திருப்தியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை மற்ற அதிமுக தலைவர்கள் நிச்சயமா கவனிப்பார்கள். இந்த இதை வந்து அப்படியே மொமெண்டத்தை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஆக்சுவலா அது இன்னைக்கு வந்து அவர் எடுத்திருக்க முடிவு வந்து அவருக்கு லாபம் தருதா, விஜயோட ஒத்து போகாதா, இல்ல விஜய் கிட்ட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களோடு ஒத்து போகாதா, தாவேகாவின் கொள்கைகளோடு ஒத்து போகாதா? எங்க செங்கோட்டையனுக்கும் அங்கேயும் முரண்பாடு வரும்ன்றீங்க? ஒன்றும் இல்லை, அதாவது நீங்க செங்கோட்டையன் ஒரு அவைத்தலைவராக இருந்து இந்த கட்சி நிர்வாக முடிவுகள் எடுத்து விஜய் முடிவுகள் எடுத்து அதை கையெழுத்து போடக்கூடிய இடத்தில் செங்கோட்டையன் இருந்தால் அது கௌரவமான பதவியா இருக்கும். நீங்க அது நிர்வாக குழு தலைவர் போது கிட்டத்தட்ட விஜய் கீழே வருது. விஜய் அவராது செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா இவர்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கு. அதை வந்து 77 வயது உள்ள இந்த மூத்த தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவாராங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். ஆனா அவர் சொல்லும் போது பார்த்தா ஒரு மாற்றம் வருது, நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அவர் மாறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனா இதுல சில கணக்குகள்லாம் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது என்னன்னா, அந்த நகர்வுகள் சொல்ல செய்தி என்னன்னா, இனிமேல் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணிக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் போனதுல அந்த அடிப்படையில் அந்த இது முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது தவிர இன்னும் ரெண்டாவது செய்தி என்னன்னா, இந்த ஒருங்கிணைந்த அதிமுக சொன்னாங்கல்ல, அவங்களாம் சொல்லும் போது நாங்க வந்து எங்களை அதிமுக சேர்த்துக் கொள்ளவில்லை, என்டிஏ சேர்த்துக் கொள்ள நாங்க ஒரு வெற்றி கூட்டணி இடம்பெறுவோம்னா, இன்னைக்கு வந்து தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா 5வது கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால அவங்களுக்கு என்ன ஒரு மனதளவில் ரெடி ஆயிட்டாங்கன்னா அவங்க உண்மை பனையூர் போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில ஒருங்கிணைந்த அதிமுக பத்தி பேசினவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன்ல செங்கோட்டையனே விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளும் போது இவங்களுக்கு கூட்டணியாக ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல்? அதுதான் பிரச்சனை. அதனாலதான் திறக்கப்படாத கதவுகள் திறந்தது காரணம் என்ன, செங்கோட்டை தனியாளா வந்ததுனால அவர் ஏற்றுக்கொண்டாங்க. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தினகரன் வந்தா இதுவரைக்கும் முயற்சி செய்ததில் கதவு திறக்கப்படவில்லை. ஓபிஎஸ் வந்து ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிங்கும்போது அவருக்கான பொசிஷன் கொடுக்கணும். அதனால இவர்கள்லாம் வந்து பனையூர் போவதற்கான வாய்ப்புகள், அந்த கதவுகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கதா நான் பாக்குறேன். மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு தெரியுது. பேசுவோம், இடைவேளைக்கு பிறகு ஒரு நேர்பட பேசுவோம். திரு ரகு, திரு செங்கோட்டையன் எப்படி தாவேகாவில் நடத்தப்படுவார் அப்படின்னு சில சந்தேகங்கள் இங்க எழுப்பப்பட்டது. தாவேகாவுக்கு செங்கோட்டையன் தேவை, செங்கோட்டையனுக்கு தாவேகா தேவைங்கிற அந்த வின்வின் மெத்தடில் தானே இந்த இணைப்பே சாத்தியமா இருக்கு. இதுல ஏன் பிளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்? இல்ல, அவர் அதெல்லாம் அந்த கவலையெல்லாம் தாண்டி தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து விஜய ஜெயிக்கிறாருங்க, அடுத்தது எடப்பாடி பழனிசாமி தோக்கணும். அவர் வந்து 2026 ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதுதானே இப்போ டிடிவி தினகரன் வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஓபிஎஸும் அந்த ஒரு எண்ணத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இவரும் அதே தான், இவருடைய பிரைமரி ஆப்ஜெக்டிவ் அதுதான். ஆனா கார்த்திகேயன் இந்த மீட்பு குழு 2.1 போடாம ஜாயின் பண்ணாருல்ல, இல்லைன்னா நீங்க டிபேட் வைப்பீங்கல்ல, திருப்பி ஓபிஎஸ்க்கு வச்ச மாதிரி செங்கோட்டையனுக்கும் நீங்க இன்னொரு செட் ஆஃப் டிபேட்ஸ் வச்சிருவீங்க. அது அட்லீஸ்ட் அதுல வந்து அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆனா இவர் எப்படி நடத்தப்படுவாருங்கிறத பொறுத்து தான் மற்ற தலைவர்கள் தாவேகாவுக்கு போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்படும். அதாவதுங்க, நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா தனக்கு இருக்குன்னு விஜய் நம்புறாரு. அவருக்கு ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்க போயிட்டா எல்லாரும் கும்பிட்டுக்க வேண்டியதான். சும்மா வேற வேற பேர்ல பதவி வச்சிருப்பாங்க. எல்லாமே அவர் தான் முடிவு எடுப்பாரு. அவர் தரிசனம் கொடுத்தாதான் ஓட்டு, அவர் சொல்றதுதான் வாக்கு. அந்த கட்சிக்கு வந்து அதுதான் காஸ்பெல். அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் எதிர்பார்த்துலாம் போக மாட்டாரு. கரிஸ்மேட்டிக் லீடர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு இப்ப, ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி. நம்ம அவருக்கு சேவை செய்யணும். எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்த முடியும். அதாவது இதுல என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் திமுக அதிமுக ஒண்ணுன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே அந்த பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டாங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்களே அது அவங்க புனித ஆட்சி இல்லையா, நல்ல ஆட்சி இல்லையான்னு கேட்டபோது அதுக்கு தனியா அவர் பதில் கொடுத்தாரு, நான் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட ஏடிஎம்கே தான் இவருக்கு பிடிக்காது. ஆனா இப்ப கிளியர் கட்டா என்ன தெரியுதுன்னா கார்த்திகேயன், ஓவராலா விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஏடிஎம்கேல ஒரு லீடர்ஷிப் வேகன்சி இருக்குது, கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல, நம்ம ஏடிஎம்கேக்கும் மக்கள் மனசுல லீடர் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காரு. இதை ஏற்கனவே சென்ஸ் பண்ணி ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணதான் அவங்க பண்ண மிகப்பெரிய பிளண்டர். நீங்க என்ன சொன்னீங்க, எம்ஜிஆர்லாம் ஒரு பெரிய தலைவர், அவரை வந்து நீங்க சொல்றது தப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதா சொன்னீங்க. ஆனா பேட்டில் இன் 2026 இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகேன்னு திரும்ப திரும்ப விஜய் பேசும்போதும் ரியாக்ட் பண்ணாம திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தது பிளண்டர், அது பொலிட்டிக்கல் சூசைட். ஏன்னா 31 வருடம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய இன்சல்ட். அது அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. பேராபத்துல நீங்க சொல்றது அதிமுக அப்படியே தன்வயப்படுத்த போறாரு விஜய். ஆக்சுவலா அவர் வந்து அதுதான் அவருடைய அரசியலே அதுதான். ஏன்னா அதை டேக் ஓவர் பண்றது ஈஸி, ஏடிஎம்கே அரசியல் பண்றது ஈஸி. நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னு ஒன்று இருக்கு, அது ஏடிஎம்கே. திமுக மேல உள்ள வெறுப்பை மட்டுமே பேசி நீங்க ஆட்சிக்கு வந்துட முடியும்னு மக்களுக்கு காமிச்சிருக்காங்க.
அதே ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு. அதுதான் ஈஸியான ஃபார்முலாவும் கூட. இவரும் அப்ப என்ன மக்கள் மனசுல நான் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி எல்லா இடத்துக்குலாம் வரமாட்டேன். ஆக்சுவலா அண்ணா மக்கள் கிட்ட போன்னு சொன்னாரு, எம்ஜிஆர் போனாரு, விஜயும் சொல்றாரு போக மாட்டார். எங்க போயிருக்கிறாரு? ஏதாவது அவர் வந்து இறங்கி நடந்திருக்கிறாரா? கூட்டம் வந்துடும் கரூர்ல இறந்தவங்களே போய் பார்க்கல. சாதாரண மக்களை போய் பாருங்களேன், தூய்மை பணியாளர்கள் போய் பாருங்களேன், போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன ஆயிட போறீங்க? எம்ஜிஆர் பார்த்தாருல்ல, எம்ஜிஆர் மக்களை பார்த்தா எப்படி ஆர்கானிக்கா போய் அவங்களோட கலந்தாரு, அந்த மாதிரி கலப்பாரா? இவருக்கு எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி வேணும், வாக்குகள் வேணும், ஆட்சிக்கு வரணும். ஆனா எம்ஜிஆருடைய கடின உழைப்பை செய்ய மாட்டாரு. மேபி ஜெயலலிதா மாதிரி அவர் ஆட்சி ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுதான் ஒரு டார்கெட். ஏடிஎம்கே அரசியல அவருக்கு கையெடுத்திருக்கிறார். ஏடிஎம்கே தலைவரே ஆயிலாம் நினைக்கிறாரு. ஏடிஎம்கே தன்வயப்படுத்துறது அப்படிங்கிறது பெரும் முயற்சி. தொடக்கத்திலிருந்தே அதை வந்து அவர் கவனமாக தான் அணுகிட்டே இருந்தார் திரு விஜய். அதனுடைய அடுத்த கட்டம் தான் திரு செங்கோட்டையின் தாவேகாவுக்கு போனதுன்னா பெரும் ஆபத்து தானே அதிமுகவுக்கு. அது அதிமுகவுக்கு பெரும் ஆபத்து திமுகவால் தான் வரும், தாவேகாவால் வர வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்றத நான் வந்து இப்போ நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்லாத்துக்குமே உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது பின்னாடி. இன்னிலிருந்து இப்போ நம்ம நவம்பர் இறுதிக்கு வந்துட்டோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் விட்டுருங்க. ஏன்னா ஏப்ரல் பிரச்சார நாட்கள், தேர்தல் ஆணையம் வந்துடும். அப்போ அந்த 4 மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது ஒரு மாதத்துக்கு 4 வாரம் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் இருக்கிறது வந்து 8-16 வாரம் தான் இருக்குது. இந்த 16 வாரத்தில் விஜய் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் வேலை செய்வார். மிச்ச நாள்லாம் வேலை பார்க்க மாட்டார். மிச்ச நாள்லாம் உள்ள பத்திரமா இருப்பார். அப்போ அவர் வேலை பார்க்க போகிற நாட்கள் எடுத்திங்கனாவே அந்த லாஸ்ட் 1 மாதம் ஃபுல்லாக டெய்லி அவர் பிரச்சாரம் பண்ணுவார் நான் எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தாவே விஜய்க்கு இன்னும் வேலை நாட்கள், ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தாவே கையில் இருக்கிறது 72 நாள். இந்த 72 நாளில் அவர் வேட்பாளர் போட்டுருவார், மாநாடு நடத்திடுவார், தேர்வு நடத்திடுவாங்க, பிரச்சாரம் போயிடுவார், 234 தொகுதி போயிடுவார். இது சாத்தியம்னு என்ன நீங்கள் நம்ப சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். அதிமுகவை அவர் ஓவர்டேக் பண்ணிடுவார். ஒன்றும் இல்லைங்க, கோபி செட்டிப்பாளையத்துலேருந்து ஒருத்தர் வராரு. இது ஆப்பர்ச்சுனிட்டி. செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி. இவர் என்ன சொல்லியிருக்கணும், அண்ணா ஈரோட்டில் கூட்டத்தை போடுங்க, நான் வரேன். இங்கே என்ன 30 பேர், அங்கே ஒரு 3000 பேரை இது பண்ண சொல்லுங்கள். அதிமுக கட்சியிலேருந்து வரவங்களை வந்துட்டு அந்த கார்டை கொடுத்துட்டு நான் தாவேகா கார்டு கொடுக்குறேன், நம்ம அங்கே வச்சு பண்ணுவோம் அரசியல் அப்படின்னு போயிருந்தா இவர் கலை யதார்த்த அரசியல்வாதி. அண்ணான்னு சொல்கிறீங்க. மக்கள் எதிர்ப்பு, மக்கள் சந்திப்பு, மக்கள் நம்பிக்கை. இதில் மக்கள் எதிர்ப்பு ஒண்டி தான் அவருக்கு தெரியும். மக்கள் சந்திப்போ இவர் டிஎன்ஆர் சொன்ன மாதிரி மக்கள் நம்பிக்கையோ அவர் பெறறதுக்கு இன்னும் போகலை. அப்போ அந்த அண்ணா சொன்னதையே சரியாக செய்யலை. அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை கோடிட்டு காட்டுறாங்க. இப்போ இதே இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்ணுறாரு, 30ஆம் தேதி கோபி செட்டிப்பாளையத்தில் கூட்டம். அப்போ கட்சிக்காரங்களெல்லாம் வர சொல்லு, நான் கோபி செட்டிப்பாளையத்தில் வச்சு ஈரோட்டில் வச்சு நான் மக்களை சந்திக்கிறேன். அப்போ இவர் வந்து விவாத மேடை, டிவி, நம்ம கேமரா தூக்கின்னு போகிறோம். எனக்கு அந்த ஊடக வெளிச்செல்லாம் இல்லைப்பா, நான் சாதாரண ஆள், நான் போய் மக்களை பார்க்குறேன். கோபி செட்டிப்பாளையத்தில் மக்களை போய் பார்த்து செங்கோட்டையன் பண்ணது நியாயமா, இது தர்மமா, ரெட்டலையை தோக்கடிக்கிறேன்றாரு. ஆல்ரெடி நான் அதிமுக வந்து திமுக கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆட்சி மாற்றத்துக்கு நான் போராட்டம் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளடி வேலை பார்க்குறாங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார்னா அந்த நேரத்தில் ஈரோடு மக்கள் கிட்ட எது எடுபடும்? அதிமுக பாலிடிக்ஸ் தானே சார் அவர் பின்பற்றாதா திரு ரகு பண்ணுவாரு. எல்லாமே நுனி அரசியல். எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி நான் ஒரு தலைவர். கரெக்டா வந்திருக்கீங்க. இப்போ எம்ஜிஆர் மாதிரி சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறதே தப்பு. ஏன் அப்படின்னா எம்ஜிஆரோட ஆசான் யாரு? புஸ்தகத்தையோ கருத்துக்களை பார்த்து பெரியார். ஆனா உண்மையான ஆசான் யாருன்னா அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணான்னு இறந்தப்போ தலையில் அடிச்சுட்டு அழுத படத்தை பார்த்துருப்போம். உண்மையாக நேசிச்சார். அவரும் வந்து இவர் மலையாளம் பேசுகிறவர், வேறு மாநிலத்துலேருந்து வந்தாரெல்லாம் பார்க்கல, உண்மையாக தம்பியாக பார்த்தார் எம்ஜிஆர் அவர்களை. அதனால் அண்ணா கிட்ட பயிற்சி எடுத்து கலைஞரோட சிநேகிதம் கிடைச்சி KKSSR போன்றவர்களோட நட்பு பாராட்டி அப்படி ஒரு வேலை பசினா என்னன்னு தெரியும் எம்ஜிஆருக்கு. ரிச்சாக்காரன் படம் பார்த்துருப்பாங்க நிறைய பேர். அது எதுக்கு கோட்டு வந்து வாங்கி கொடுத்தாரு? ஒரு ரிச்சாக்காரன் என்ன கஷ்டப்படுவான், மழை ஒழுகுனா ரோட்டில் எப்படி பிளாட்ஃபார்மில் தூங்கணும் எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால சத்துணவுல இருந்து எல்லாமே மக்கள் சார். இவர் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டார் இது வரையிலும்? எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு, இல்லை எம்ஜிஆர் வழியில் செங்கோட்டையன் வந்துட்டா உடனே எம்ஜிஆர் ஆயிருவீங்களா? இன்னொன்னுங்க, ராம்கி சார் சொன்னார் கதவு திறந்துருக்குன்னு. அலிபாபா படத்தில் ஒரு டைலாக் வரும், அலிபாபா 40 திருடர்கள்ல அண்டாக்கா கசம் அபூக்கா கசம் திறந்துடி சீசே, அப்புறம் அதே திருப்பி சொல்லிட்டு மூடி சீசே சொல்லணும். நீங்கள் திறந்துடி சீசே சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மூடிடி சீசே சொல்லணும்னா மாட்டிக்குவீங்க. அதனால ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவரோட லெகசி எடுத்து நம்ம வச்சு அதை வச்சு ஓட்டு வாங்கணுன்றதெல்லாம் இல்லை. மக்களை பொறுத்தவரையிலும் மக்களோட பிரச்சனைகளை நீங்க தொட்டு பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். திரு அரவிந்தன், அதிமுகவுக்கு தாவேகானால பாதிப்பு, திமுக தாவேகான்னு பொசிஷன் பண்றதுக்கு திரு விஜய் முயற்சிக்கிறாரு. அதிமுக தலைவர்கள் தாவேகா பக்கம் போனா அதிமுகவுக்கு தான் பாதிப்புன்னா பேசப்பட்டது. அதிமுகவுக்கு திமுகனால தான் பாதிப்பு, தாவேகானால ஒரு பாதிப்பு இல்லைன்னு திரு கோட்டீஸ்வரன் சொல்றாரு.
இல்ல நான் வந்து தாவேக்கா வளர வளர அதிமுக பலவீனமாகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தன்னை பொசிஷன் பண்ற இடம் வந்து திமுகவுக்கு எதிரான மாற்று சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அதிமுகவோட இடத்தை அவங்க பிடிக்க பாக்குறாங்கன்னும் போது யாரை ரீப்ளேஸ் பண்ண பாக்குறாங்கன்றது ரொம்ப தெளிவா இருக்கு. தாவேக்கா வளர வளர இப்ப இருக்க நிலைமையில இல்ல நான் சொல்றது, வளர வளர அந்த வளர்ச்சி கண்ணுக்கு தெரிய தெரிய அதிமுக வந்து பலவீனமாகறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த விஷயம் வந்து லாஜிக்கா வந்து இதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா அந்த விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு. நான் தான் இந்த டிவிகே டிஎம்கே தான் டிவிகே டிஎம்கே தான் சொல்லி 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 டிஎம்கே ஏடிஎம்கேன்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அந்த இது அந்த ஈக்குவேஷனை மாத்தி டிவிகே டிஎம்கேன்றது அதிமுக அந்த பைபோலார் ஈக்குவேஷனை மாத்த விஜய் முயற்சிக்கிறாரு. தாவேகா ஒருவேளை கூட்டணிக்கு வருமோ அப்படின்ற எதிர்பார்ப்புல தாவேகா மீதான விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூர்மைப்படுத்தாம இருக்காரு. அதுவே ஒரு பலவீனம் தானே. ஒருவேளை இனிமே கூர்மைப்படுத்தினா ரெண்டு விதமா கூர்மைப்படுத்த முடியும் சார். ஒன்று, தாவேகா மீதான விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கூர்மைப்படுத்த முடியும், தாவேகாவை மட்டுப்படுத்த. கரெக்டா? திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்த முடியும், கூர்மைப்படுத்தி தன்னுடைய இடத்தை ரீடைன் பண்ணிக்கலாம். ரெண்டையும் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் நாட்கள்ல செஞ்சாருன்னா தாவேகாவோட பொசிஷன் கண்டிப்பா செய்யலாம். ஆனா நடுவுல அவர் சொன்னார் இல்லையா, நடுவுல அவர் வந்து அதிமுகவை பத்தி அவர் பேசும்போது அவர் வந்து அதுக்கு பதிலே சொல்லாம இருந்து பிளெண்டர்னு சொன்னார் இல்லையா. அது அரசியல் ரீதியான பிழை தான். அது அரசியல் ரீதியான பிழை. ஏன்னா உங்க கட்சியை நேரடியா ஒருத்தர் தாக்கி உங்களை அலட்சியப்படுத்தி நீ ஓரமா நில்லு அப்படி நீ சின்ன பசங்க ஓரமா விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லும் போது நீங்க ரியாக்ட் பண்ணவே இல்ல. இல்ல சார், பிழைன்னு ஓகே, அது ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கலாம். ஒருவேளை கரூர் துயர சம்பவத்துல ஒரு சாஃப்ட் கார்னரோட நம்ம அணுகுறோம், ஒரு ப்ரோ விஜய் ஸ்டாண்டை எடுக்கிறோம், கூட்டணி உருவானால் திமுகவை வீழ்த்த முடியும்னு திரு எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில திங்க் பண்ணதை எப்படி நம்ம பிழைன்னு சொல்ல முடியும்? அந்த ஸ்ட்ராட்டஜி பலிச்சு கூட்டணி அமைஞ்சா அவருடைய அது வந்து ஏன்னா அவரோட இடத்துல இவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு அந்த நேரத்துல. ஆக அது வந்து ஒரு மாதிரி ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷன். இல்ல இப்ப அமைய போறதும் இல்ல. செங்கோட்டையனும் போயிட்டாரு, அதிமுக தலைவர்கள் போறாரு. சரி, உங்க ஆடியோ திரு ராம்கி, அதிமுக தலைவர்களை தாவேக்கா பக்கம் கொண்டு வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி திமுக தாவேக்கான பொசிஷன் பண்ணணும், அதான் திரு விஜயோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசும். திமுக தாவேக்கான பொசிஷன் பண்றது தாவேக்கா எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குமா, அதை பொறுத்து இருக்குமா? திமுக அதிமுக ரெண்டும் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குமா, அதை பொறுத்து இருக்குமா? திமுக அதிமுக ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு தான். இவங்க ரெண்டு பேரும் தான் இருதுருவ அரசியல் தான் இன்னைக்கு நடக்குது, எப்போதும் அதான் நடக்க போகுது. இதனால அவர் தன்னை பத்தி உயர்ந்த அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நாங்க தான் போட்டின்னு சொல்றதெல்லாம் வந்து அவருக்கான ஆஸ்பிரேஷன் ஆக்சுவலா. இல்லை, நீங்கள் வந்து இப்போ அதை நோக்கி இந்த அதிமுக லெகசியை கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக்காளர்களை தலைவர்களை இழுக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த கொள்கை வழிகாட்டிகளோட லிஸ்ட்டை அப்டேட் பண்ணி ஆகணும். அதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களையும் சேர்க்கணும். எம்ஜிஆரை சேர்ப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நடிகர் நான் நடிகர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பேர் சேர்க்கும் போது அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, ஊழல்வா அதெல்லாம் வரும். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது அது வந்து அந்த இடத்துல வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாற்று சக்திங்கிற அந்த இது கருத்து அடிபட்டு போயிடும். ஸோ அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. இது ஒரு மாற்றம். ரெண்டாவது, செங்கோட்டையின் தரப்புல ஒரு பெரிய நெருக்கடி. அதிமுகவை தன்வயப்படுத்தியாச்சுன்னா எதுக்கு மாற்றுன்னு சொல்லணும்? திமுக வெர்சஸ் தாவேக்கானே பொசிஷன் ஆயிர போகுது, இல்ல நீங்க கணக்கு போடலாம். நீங்க அதாவது நான் மாற்று சக்தின்னு சொன்னாதானே. இப்ப நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முழுக்க அவர்கிட்ட அந்த மாற்று சக்தியாக விஜய் நினைத்தவர்கள் இல்ல, அவருடைய ரசிகர்கள் மட்டும் தான் இருக்காங்க. சோ அப்படி ஒரு இடம் இருக்கும்போது நீங்க திரும்ப நான் அண்ணா திமுக மாதிரி தான் அப்படின்னு ஒரு இடத்தை கொண்டு வரும்போது அப்ப மாற்று சக்தியா நினைக்கிறவங்க திரும்ப கம்ப்ளீட்டா வெளில போயிடுவாங்க. சோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் ஒரு பெனிஃபிட் தான், ஒரு பக்கம் மைனஸும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, நீங்க இப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு விஜயகாந்த் எடுத்த முடிவோடு கூட்டணி முடிவோடு இதை பொருத்தி பார்த்துக்கலாம். நிச்சயமா அது பாத்துக்கலாம். ஆமா, மாற்று சொல்ற வரைக்கும் அவருக்கு இருந்த செல்வாக்கும் அதிமுகவோட கூட்டணி அதுக்கப்புறம் அவருடைய அரசியல்ல ஒரு பெரிய இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம். நீங்க சுருக்கமா சொல்லுங்க. அதாவதுங்க, வெறும் விஜய் அவர்கள் அவரோட அரசியல் அந்த 2 வருஷம் அரசியலுக்கு அவரு வியூகம் அமைக்கிறாரு, அவரு மாற்றுனாரா? அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ஜெயிக்கக்கூடிய அமித்ஷாவும் வியூகம் எல்லாம் வைக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் இன்னும் பிக்சர்லயே வரல. மெயின் போர்டு பிளேயர் 2 பேர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தலைப்பே மாறும், புரியுதுங்களா? அதனால விஜய் என்ன நினைக்கிறாரு, செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருல, முதல்வர் யாரு எதிராக நினைக்கிறாரு? அவங்க பேசும்போது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் கோட்டிட்டு கேசுறாரு. அவரும் விஜய் கண்டுக்கிறது கிடையாது. ஏடிஎம்கே வீக்கா இருக்குது, திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுதான் அவரோட அரசியல் ஒன் சென்டென்ஸ். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேரடியாக பேச நிறைவு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை